Welcome students. This chapter we are going to see some more statements regarding flow of control. So in part 1 we have seen different programs related to selection statement. இப்போ நம்ம actually என்ன பார்த்திருக்கோம் part 1ல என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமோட ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை மாற்றலாம். ஸோ யூஸ்வலாக எல்லா ப்ரோக்ராம்ஸும் எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகும்னா தட் இஸ் சீக்வென்ஷியல் ஆர்டர். சீக்வென்ஷியல் ஆர்டர்னால் வரிசையாக நம்ம எந்த ஆர்டரில் எழுதியிருக்கோமோ அதே ஆர்டரில் சீக்வென்ஷியலி ஃப்ரம் பிகினிங் டு எண்டு, ஃபஸ்ட்லேருந்து ப்ரோக்ராமோட எண்டு வரைக்கும் எந்த ஆர்டரில் எழுதியிருக்குமோ அதே ஆர்டரில் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிறது தான் சீக்வென்ஷியல் ஆர்டர் அப்படிங்கிறோம். ஆனால் சில சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை மாற்ற வேண்டிய situation வரும். That is called control jumps. Flow of control jumps from one part of the code to another segment. ப்ரோக்ராமில் ஏதாவது வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு போகும், ஏதாவது ஒரு பார்ட்டு ஸ்கிப் பண்ணி போகும். அதுக்கு நம்ம சில ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸ்பெஷலாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுவோம். They are called control flow. That is called control flow. ஸோ அந்த control flowக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஐ ஹாவ் ஷோன் யூ. இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி, நெஸ்டட் இஃப், இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி மாற்றுறது. தட் இஸ் ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னது, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது என்னென்ன பண்ணணும்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன், ஆக்ஷன் பண்ண வைப்போம் இல்லையா. அந்த இப்போ ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அந்த ஃபார்முலா கால்குலேஷன், எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன். தென் அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி நான் காமிச்சதில் டெசிஷன் மேக்கிங், இஃப் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி இது இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது. சில ஸ்டேட்மெண்ட்ஸே திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறது லூப்பிங். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருக்கலாம், ஒரு ப்ரோக்ராமில் இருக்கலாம். இப்போ ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ வாட் ஆர் த 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், கம்ப்யூட்டருக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் பார்த்தோம். இந்த மாதிரி வேரியபிள் டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட், அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்பிரஷன் எவாலுவேஷன் ஸ்டேட்மெண்ட், தென் டெசிஷன் மேக்கிங், லூப்பிங், இந்த மாதிரி. அதில் இப்போ ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை 2 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று நல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். நல் ஸ்டேட்மெண்ட்டு எப்படின்னா இது மட்டும் 3 மார்க் ஆர் 2 மார்க்ஸில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் வந்து எம்டி ஸ்டேட்மெண்ட். அதில் வேறு எந்த லைன்ஸுமே இருக்காது, ஒன்லி செமிகாலன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, இது வந்து கமெண்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிதான் இந்த எப்போ எல்லா இடத்துலையும் இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு ஏதாவது கொடுத்துருந்தா, தட் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ கமெண்ட் என்ட்ரி, கமாண்ட் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நல் ஸ்டேட்மெண்ட்டில் இது மட்டும்தான் இருக்கும், தட் இஸ் செமிகாலன் மட்டும்தான் இருக்கும். நல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா பிளேஸ் ஹோல்டர். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஐ வில் ஷோ யூ. இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட் பண்ணுறப்போ இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் ஹோல்டர்ஸ், அதுக்கு தான் இந்த நல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா they are used as statement on which to place labels at the end of compound statements or function. லாஸ்ட்டில் at the end of compound set of statement இருக்கிறது compound statement. இல்லைன்னா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு, லேபிள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஸோ நல் ஸ்டேட்மெண்ட் ஆர் எம்டி ஸ்டேட்மெண்ட் கண்டெயின் ஒன்லி செமிகாலன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நல் ஸ்டேட்மெண்ட். அது யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிளேஸ் ஹோல்டர், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பிளேஸ் ஹோல்டர்னால் நம்ம வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்காட்டியும் ஜஸ்ட் அந்த செமிகாலன் கொடுக்கணும். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பிளேஸ் ஹோல்டராக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லேபிள், டு பிளேஸ் லேபிள் at the end of the compound statement or function. லேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது என்னோட பர்பஸ். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன? இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கர்லி பிரேசஸ் போட்டு என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதுதான் ஃபார்மேட். பாருங்கள், ஃபார்மேட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர், எந்த ஃபார்மேட்டில் எழுதணும், இதுதான் ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஸோ வாட் இஸ் காம்பவுண்ட் ஆர் பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா a group of statements enclosed by curly braces. இதை தான் நம்ம காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அதனோட ஃபார்மேட்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம இதை ஒன்று கொடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு யூனிட்னு சொல்லுவோம். எங்கே வேணாலும் நம்ம கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்பாங்க. Control statements are the statements that alter the flow of instruction, sequence of the flow of instruction. ஆர்டரில் வரிசையாக எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த சீக்வன்ஸை, அந்த ஆர்டரை மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் control statements. So what are control statements? Control statements are the statements that alter the sequence of flow of instruction. Then இந்த பாயிண்டில் நீங்கள் ஸோ எப்படி ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலாம்? வரிசையாக, சீக்வென்ஷியலி, இல்லைனா இது இல்லைனா அது, செலக்டிவ்லி, ஒரு பார்ட்டு இல்லைனா இன்னொரு பார்ட், அதுதான் செலக்டிவ்லி அப்படிங்கிறோம். ஐட்ரேட்டிவ்லி அப்படிங்கிறது ஒரே சில ஸ்டேட்மெண்ட்ஸே அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகிறது ஐட்ரேஷன். Now இங்கே பாருங்கள், if the statements are executed sequentially, அந்த flow of control என்னன்னு சொல்லுவோம்? Sequential flow. But if the statements alter the flow of execution like branching, iteration, jumping and function call, this is called control flow. So control statements na என்னங்கிறது இந்த பாயிண்ட் போதும். What is control flow? Sequential flowங்கிறது அடுத்த கொஸ்டின். வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிறது sequential flow. Then what is control flow? another question. அதுக்கு இதிலிருந்து எழுதணும். In some situation, if the statements alter the flow of execution, மாற்றுறது, branching பண்ணியோ இல்லை ரிப்பீட் பண்ணியோ, ஐட்ரேஷன் பண்ணியோ, ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஐ வில் ஷோ யூ. ஜம்பிங், ஃபங்க்ஷன் கால்ங்கிறது ஒரு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜம்ப் பண்ணி அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோ ஆஃப் சீக்வென்ஷனை மாற்றலாம். பாருங்கள், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும். வரிசையாக ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 பண்ணும், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 3 போகும். இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் இங்கே பாருங்கள், இதில் 1 மார்க்கில் வருது. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால் சீக்வென்ஷியல் ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், தே ஆல்வேஸ் எண்ட் வித் செமிகாலன். ஒவ்வொரு லைன் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் செமிகாலன் இருக்கும். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நம்ம இஃப் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு கண்டிஷன் கொடுப்போம். எப்போவுமே ஒரு கண்டிஷனுக்கு 2 அவுட்புட் இருக்கும், ட்ரூன்னு இருக்கும், ஃபால்ஸ்னு இருக்கும். ட்ரூவாக இருந்தால் அது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் இதை ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இது உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டில் காமிச்சிருக்காங்க. தென் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்டு, இந்த இது இருக்கு இல்லையா, செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு, இதை டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு காமிக்கலாம். ஏன்னா it helps in making the decision about the set of statements to be executed. இந்த கண்டிஷனை பொறுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த சைடா இல்லை இந்த சைடாங்கிறத இந்த கண்டிஷனோட பொறுத்து தான் இருக்கும். அதனால தான் இது பேர் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ், ஸ்விட்ச் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, பார்ட் 1 அது எல்லாமே டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் ஐ ஷோன் யூ. லூப்ஸ் பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப். அங்கே என்ன பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் போய் கண்டிஷன் செக் பண்ணும், மறுபடியும் ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் செக் பண்ணுறப்போ அது ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்புக்குள்ளே வராமல் அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும்.
இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இது பேர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ வாட் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்? செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஆன்சர் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதிலிருந்து இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கோங்க. வாட் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்? செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரைட் ஃப்ரம் திஸ், மார்க் பண்ணிக்கோங்க புக்கில். தென் வாட் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்? எல்லாத்துக்கும் அந்த ஃப்ளோ சார்ட் பார்த்துக்கோங்க. ஃப்ளோ சார்ட் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வரைக்கும் இது வரைக்கும். ஸோ இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்? லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். The set of statements that are executed again and again is called body of the loop. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையா, திருப்பி அப்போ இதுதான் பாடி ஆஃப் த லூப், இல்லைன்னா லூப் பாடி. எந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் லூப் பாடி ஆஃப் த லூப். அப்புறம் அந்த கண்டிஷனை பொறுத்து தானே ரிப்பீட் ஆகும். the condition on which the execution or exit from the loop is called exit condition or test condition. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் தான் லூப்புக்குள்ளே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். மறுபடியும் அந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி இது ரிப்பீட் ஆகுதோ அந்த கண்டிஷனை தான் எக்ஸிட் கண்டிஷன் இல்லைன்னா டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது 1 மார்க்கில் C++ல எந்த வேல்யூ ஜீரோவை தவிர ஈவன் நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் சரி அதை ட்ரூன்னு சொல்லுவோம், ஜீரோ மட்டும்தான் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். இது 1 மார்க். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் டிபெண்டிங் அப்பான் அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். இப்போ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், nested if, பாருங்க இதெல்லாம் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். வாட் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்? the decision causes one time jump to different part of the program. Decisions in C++ are made in several ways. if else statement, if elseல வந்து 2 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் பார்த்தோம் இல்லையா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில். இஃப்க்கு அப்புறம் இருக்கிறது ஒரு பார்ட்டு, எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ஒரு பார்ட்டு. ஸோ அந்த கண்டிஷனை பொறுத்து ட்ரூவாக இருந்தால் இஃப்க்கும் எல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். தென் ஸ்விட்ச் என்ன பண்ணும்? மல்டிபிள் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ பொறுத்து, அந்த வேரியபிள் வேல்யூ பொறுத்து ஏதாவது ஒரு பார்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இஃப் ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட்ஸ் த கண்டிஷன். இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ, இட் ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். பாருங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் போடணும். இது வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து கண்டிஷன் ஃபால்ஸான என்னன்னு நம்ம கொடுத்துருக்க வேணும். அதர்வைஸ் த ட்ரூ பிளாக் இஸ் ஸ்கிப்டு. அதனோட ஜென்ரல் சின்டாக்ஸ், இந்த சின்டாக்ஸ் மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க, எப்படி எழுதணும் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தென் அந்த ஃப்ளோ சார்ட்டு, தென் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இங்கே என்னது? இஃப்ங்கிற கீவேர்ட் இந்த எக்ஸ்பிரஷன் பேரான்டிசிஸில் தான் கொடுக்கணும். கண்டிஷன் என்ன செக் பண்ணுறோமோ அதுதான். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இதை கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்க வேண்டாம். மோர் தேன் 1 ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தே ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து 0வாக இருந்தால் இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ, அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் இந்த ட்ரூ பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணிடும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்டர் ஏஜ், இன்புட் ஏஜ் வாங்கிக்குது. இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ரோக்ராம்லேயும் வரும். ப்ரீ ப்ராசஸர் ஸ்டேட்மெண்ட், இது வந்து காமன் நேம் ஸ்பேசிங், அதெல்லாம் காமன் நேம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் திஸ் ஸோ தட் இட் கேன் அவாய்டட் இன் நேமிங் த வேரியபிள்ஸ். கன்ஃபியூஷன்ஸ் இன் நேமிங் த வேரியபிள். காமன்லி யூஸ்ட் நேம்ஸ் வில் பி ஸ்டோர்டு இதில் நேம் ஸ்பேஸில் இருக்கும். தென் மெயின் ஃபங்க்ஷன், ஓப்பன் ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நமக்கு வேணுங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இது டிக்ளரேஷன், ஏஜுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறோம், என்டர் யுவர் ஏஜ். பாருங்கள் அவுட்புட் என்டர் யுவர் ஏஜ். தென் இன்புட் வாங்குது, சீன் ஏஜ். நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்? அந்த ஏஜை செக் பண்ணுது. இங்கே பாருங்கள், இது இஃப் ஸ்டேட்மெண்ட். என்ன செக் பண்ணுது? ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18. ஸோ இதுதான் கண்டிஷன் ஆர் எக்ஸ்பிரஷன். இது கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 இருந்தால் இதனோட வேல்யூ வந்து ட்ரூ 1ன்னு இருக்கும். இல்லைன்னா அப்படி சப்போஸ் இல்லைன்னா 0ன்னு இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்தால் வாட் இட் இஸ் டிஸ்பிளேயிங்? யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படிங்கிற மெசேஜும் வரும். இப்போ 23 ட்ரூ, அதனால் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் votingங்கிற அவுட்புட்டும் வரும்.
ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. ஃபால்ஸாக இருந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். ஃபால்ஸாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இதை ஒமிட் பண்ணிவிடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இந்த ட்ரூ பிளாக், இதுதான் ட்ரூ பிளாக், இதை ஒமிட் பண்ணிவிடும். டைரெக்டாக இங்கே வந்துடும். ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வரும். அதுக்கப்புறம் இதோட அவுட்புட்டு நமக்கு மெசேஜ் வந்துடும். த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். ரிட்டர்ன் 0. இன்ட் மெயின் கொடுத்தா ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். வாய்டு மெயின்னு கொடுக்கலாம். அப்போ நமக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேண்டியதில்லை. இங்கே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கனால பேர் ஆஃப் கர்லி பிரேசஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஸோ இங்கே வந்து எது கண்டிஷன்? ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18ங்கிறது தான் கண்டிஷன். இப்போ இந்த இஃப் எல்ஸ் இந்த இதில் வந்து நம்ம எல்ஸ், அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு மென்ஷன் பண்ணலை. பட் இங்கே பாருங்கள், இது வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர் இஃப் எல்ஸ். அதாவது இங்கே வந்து 2 பிளாக் இருக்கும். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது ட்ரூ பிளாக்னு சொல்லுவோம். ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறது எல்ஸ்க்கு அப்புறம் கொடுத்துருப்போம். அது ஃபால்ஸ் பிளாக். இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இது ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இதுதான் ஃபார்மேட் ஸ்டூடெண்ட்ஸ். இஃப்க்கு பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்கணும். தென் ட்ரூ பிளாக் இஃப்க்கு எல்ஸ்க்கு நடுவில் கொடுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் இந்த கர்லி பிரேசஸ் வேண்டாம். அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுங்கிறத எல்ஸ்க்கு அப்புறம் கொடுப்போம். அதுதான் ஃபால்ஸ் பிளாக். இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் கர்லி பிரேசஸ் வேண்டாம். மோர் தென் ஒன் இருந்தால் மட்டும் தே ஷுட் பி என்க்ளோஸ் விதின் கர்லி பிரேசஸ். இது பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ப்ரோக்ராம் பாருங்கள். என்டர் அ நம்பர் இன் ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் ரெம்னு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு மெசேஜ் கொடுக்குறோம் என்டர் அ நம்பர். தென் ஒரு நம்பர் இன்புட் வாங்குறதுக்கு சிஇன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ன்னு என்டர் பண்ணால் நம்மளில் 10 இருக்கும். தென் REMங்கிற வேரியபிளில் மாடுலோ 2 இந்த நம்ம வந்து டிவைட் பை 2 பண்ணி ரிமைண்டர் வேல்யூ, அதுக்கு தான் மாடுலோ 2, அது இதில் ஸ்டோர் பண்ணும். தென் அதை செக் பண்ணுறோம். இஃப் ரெம் இஸ் டபுள் ஈக்குவல் டு 0, எப்போவுமே செக்கிங்க்கு டபுள் ஈக்குவல் டு வரணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர். டபுள் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் என்ன மெசேஜ் கொடுக்குறோம்? த கிவன் நம்பர் டபுள் கோட்ஸில் கொடுத்து அந்த நம்மள இருக்க வேல்யூ வரும். கொடுத்துட்டு இஸ் ஈவன். இந்த டபுள் கோட்ஸில் என்னென்ன கொடுக்குறோமோ சி அவுட்டில் அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே நமக்கு அவுட்புட் வரும். பாருங்கள், த கிவன் நம்பர், அப்புறம் நம்மள இருக்க வேல்யூ, அதுக்கப்புறம் இஸ் ஈவன் வந்திருக்கா. சப்போஸ் இதில் இருக்க வேல்யூ 0வா இல்லைன்னா என்ன அவுட்புட் வரும்? இப்போ நீங்கள் 10க்கு பதிலாக இன்புட் 11 கொடுத்தா ரிமைண்டர் 0வா இருக்காது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும். அப்போ இந்த பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணாமல் எல்ஸ்க்கு பக்கத்தில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? த கிவன் நம்பர் நம் இஸ் ஆட் அப்படின்னு வரும். ஈவனுக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன வரும்? ஆடுன்னு வரும். அடுத்தது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா என்னென்னா ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் கொடுக்குறது. இஃப்க்குள்ளே இஃப் கொடுக்குறது தான் நெஸ்டட் இஃப். இது ஜஸ்ட் சி த ஃபார்மேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இஃப் ஒரு எக்ஸ்பிரஷன் 1 கொடுக்குறோம். இஃப் எல்ஸுங்கிறது ஸ்ட்ரக்சராக இந்த இஃப்க்குள்ளே பாருங்கள், இந்த பார்ட்டுக்குள்ளே அகெயின் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி அதுக்கு ட்ரூ பிளாக்கு ஃபால்ஸ் பிளாக்கு வருது. இது ஒரு பார்ட்டு. இல்லைன்னா தட் இஸ் இஃப்பில் வந்து சும்மா ஒரு சில ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு எல்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்குறோம். இல்லைன்னா ரெண்டுலேயுமே இங்கே இஃப் எல்ஸ் இருக்கலாம், எல்ஸ் பார்ட்லேயும் இஃப் எல்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 3 விதமான இது பண்ணிக்கலாம். வாட் இஸ் நெஸ்டட் இஃப்? An if statement which contains another if statement is called nested if. இதுக்கு வந்து 3 ஃபார்ம்ல எழுதலாம். if nested inside if part, இல்லைன்னா if nested inside else part, இல்லைன்னா if nested in both if and else part. ரெண்டுலையும் நம்ம கொடுக்கலாம். இது 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். You just go through that program again so that you will understand better. இந்த சின்டாக்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட். நீ C++ பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் மட்டும் 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. சின்டாக்ஸுங்கிறது எந்த அமைப்பில் எழுதணும், அதுதான் சின்டாக்ஸ். Now see that அதே ஃப்ளோ சார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஃபால்ஸாக இருந்தால் சில ஸ்டேட்மெண்ட், ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் ஒரு கண்டிஷன், அதுலேயும் ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். எல்லாமே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்டும். இதுவே இப்போ இங்கே வந்து ட்ரூவாக இருந்தால் சில ஸ்டேட்மெண்ட்டு, ஃபால்ஸாக இருந்தால் மறுபடியும் ஒரு கண்டிஷன், அதுக்கு ட்ரூவாக இருக்கும், ஃபால்ஸாக. இங்கே ட்ரூ ஃபால்ஸ் போட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே கொடுக்கல.
then it will come to the next part. இது பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தாலும் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூ ஃபால்ஸ் இருக்கும், ஃபால்ஸாக இருந்தாலும் கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸாக இருந்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சேல்ஸ் அமௌண்ட்டு வாங்கிக்கிறோம், இன்புட் வாங்கிட்டு கிரேடும் வாங்கிக்கிறோம். சேல்ஸ் கிரேட்டர் தேன் 5,000 இருந்தால் கமிஷன் கால்குலேட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுது. இல்லை அப்படின்னா கமிஷன் வந்து வேறு கால்குலேஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து இஃப் எல்ஸ் இஃப் லேடர். இது வந்து 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இஃப் எல்ஸ் இஃப் லேடருங்கிறது என்னன்னா, நீங்கள் அப்போவே பார்த்தோம் இல்லையா, இதனோட செகண்ட் இதை தான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர் அப்படிங்கிறோம். தட் இஸ் எல்ஸில் கண்டிஷன் கொடுக்கறது. இங்கே பாருங்கள், இதை தான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர். இஃப் நெஸ்டட் இன் இஃப் பார்ட், அதுதான் இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு சொல்கிறோம். ஸோ மல்டிபிள் பாத் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் எல்ஸ் இஃப் லேடருங்கிறது எல்ஸில் இன்னொரு இஃப் எல்ஸ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது வந்து மல்டிபிள் பாத் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஃபாலோட் பை one or more else if statement and finally end with else statement. If followed by one or more else if statement. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கொடுக்கல, இங்கேயும் பாருங்கள் if else if, மறுபடியும் இதனோட எல்ஸ்க்கு இன்னொரு if, மறுபடியும் இதனோட எல்ஸ்க்கு இன்னொரு if கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு எல்ஸில் எண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் மல்டிபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இஃப் எல்ஸ் இஃப் லேடரில் எப்படி இருக்கும்னா, இஃப் பார்ட் இருக்கு இல்லையா, அது இருக்கும், அதில் சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்போம். எல்ஸ் பார்ட்டில் அகெயின் ஒரு இஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுக்கும் ட்ரூ பிளாக் இருக்கும், அதனோட எல்ஸில் மறுபடியும் ஒரு இஃப் கொடுத்துட்டு அதுலேயும் ட்ரூ பிளாக்கு ஃபால்ஸ் பிளாக்கு. ஸோ நிறைய இஃப் எல்ஸ் இஃப் வந்து நிறையா கண்டினியூ ஆகும். இங்கே பாருங்கள், இஃப் எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் லாஸ்ட்டு ஒரு எல்ஸு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா தான் இந்த லாஸ்ட் இருக்கிற எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், 5 மார்க் கொஸ்டின். இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு நீங்கள் எழுதணும். இதை இந்த ஃப்ளோ சார்ட்டும் போடணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் மறுபடியும் ஒரு கண்டிஷன், செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இது ஃபால்ஸாக இருந்தால் மறுபடியும் ஒரு கண்டிஷன், மறுபடியும் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், தென் ஃபால்ஸாக இருந்தால் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லாமே லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஃப்ளோ சார்ட் இம்பார்ட்டண்ட். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ என்டர் மார்க்குன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்றோம். அதுக்கு இதில் மார்க்குங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணியாச்சு. என்டர் மார்க்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இன்புட்டு வாங்கிக்கிறோம். அவுட்புட் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கறது மார்க்ஸில் ஸ்டோர் ஆகும். தென் இந்த மார்க்ஸை செக் பண்ணுறோம். கிரேட்டர் தேன் 60 இருந்தால் யுவர் கிரேட் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ். எண்டல் எதுக்கு? நியூ லைனுக்கு போகிறக்காக. அப்படி இல்லைன்னா, அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் மறுபடியும் எல்ஸ் இஃப் வேறு செக் பண்ணுது. தட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60 இருந்தால் இந்த மெசேஜ். இதுவும் இல்லைன்னா எல்ஸ், அகெயின் ஒன் கண்டிஷன். இதுவும் இல்லைன்னா எல்ஸ். இங்கே பாருங்கள், யூ ஆர் ஃபெயில் அப்படின்னு வருது இல்லையா. இந்த எல்ஸ் நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும்னு கிடையாது, இங்கேயே கொடுக்கலாம். இது எல்லாமே இப்படி இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக வரணும்னு கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக கூட டைப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட்டில் ரிட்டர்ன் 0. மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் இன்ட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். பிகாஸ் மெயின் ஃபங்க்ஷனில் இந்த இன்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது? த மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்னிங் அண்ட் இன்டிஜர் வேல்யூ. 0ங்கிறது இன்டிஜர் வேல்யூ தானே. ஸோ எல்லா மெயின் ஃபங்க்ஷன்லையும் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருந்தோம்னா ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். சில C++ வெர்ஷன்லலாம் நம்ம வாய்டு மெயின் கொடுப்போம். void main கொடுத்தா இந்த void means null, it is returning null value. அப்போ இந்த return statement தேவையில்லை. Okay students, this is an important question. நான் இப்போ explain பண்ணது தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. Then another important question, alternative to if else. இந்த if elseக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஆல்டர்னேட்டிவ், இந்த பாருங்க, இந்த கொஸ்டின் மார்க்கு காலன் சிம்பிள். திஸ் இஸ் கால்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு சியில் இருக்குது, C++ல இருக்குது, பைத்தான்லேயும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதனோட மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அதாவது இது எதுன்னா ஒரு சிம்பிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ வில் ஷோ யூ. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ A=B அப்படின்னா ஜஸ்ட் A=5 அப்படின்னா 5ங்கிறது ஏல ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். நம்ம கண்டிஷனில் எதுவுமே செக் பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே எப்படின்னா இது ஒரு கண்டிஷன் செக் பண்ணி தான் ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் ஒரு வேரியபிளில். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் if else.
It consists of two symbols. என்ன டூ சிம்பிள்? கொஸ்டின் மார்க்கும் கோலன் சிம்பிள், டபுள் டாட், செமிகாலன் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், டபுள் டாட். இட் டேக்ஸ் 3 ஆர்குமெண்ட். ஒரு கண்டிஷன் இருக்கும், தென் ஒரு எக்ஸ்பிரஷன் 2 இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அப்புறம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ 3 ஆர்குமெண்ட் இருக்கனால இதை பேர் டெர்னரி ஆப்ரேட்டர். இதுதான் சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுக்கணும், அதுதான் எக்ஸ்பிரஷன் 1. அதுக்கு பக்கத்தில் கொஸ்டின் மார்க் கொடுக்கணும். தென் எக்ஸ்பிரஷன் 2ங்கிறது ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணுமோ அது இங்கே கொடுப்போம். தென் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுமோ அது கோலன் சிம்பிளுக்கு அப்புறம் கொடுப்போம். See the example. இப்போ வந்து இங்கே 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏ பி லார்ஜஸ்ட்னு இன்டிஜராக டிக்ளேர் பண்ணியாச்சு. ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், என்டர் 2 நம்பர்ஸ். மெசேஜ் கொடுத்து அந்த 2 நம்பர்ஸ் இன்புட் வாங்கிக்கிறோம். இந்த அவுட்புட் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும். என்டர் 2 நம்பர்ஸ் மெசேஜ் வரும். நம்ம ஏதாவது 2 நம்பர் கொடுத்தா ஒன்று ஏல ஸ்டோர் ஆகும், ஒன்று பியில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இப்போ இதில் எது லார்ஜஸ்ட்டுன்னு நம்ம அப்போயே நான் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எக்ஸிபியூஷன் காமிச்சோம் இல்லையா? இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, சி அவுட் ஏ, லார்ஜஸ்ட் ஏவை டிஸ்பிளே பண்ணோம். எல்ஸ் சி அவுட் பி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா? ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணுறப்போ இங்கே வந்து அந்த ப்ரோக்ராமை நம்ம இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்? ஏ இஸ் கிரேட்டர் தென் பியா, கொஸ்டின் மார்க் இருந்தால் ஏ தானே லார்ஜஸ்ட்டு, ஸோ ஏ. இந்த ஏல இருக்க வேல்யூ இங்கே வரும், லார்ஜஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா காலன் சிம்பிளுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோம்? பி. பியில் இருக்க வேல்யூவை இங்கே அசைன் பண்ணும். ஸோ இது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான். ஜஸ்ட் சிம்பிளி அசைன் பண்ணாமல் ஒரு கண்டிஷனை செக் பண்ணி நம்ம அசைன் பண்ணுறோம். கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூ இல்லைன்னா அடுத்த வேல்யூ வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேரியபிளை ஸ்டோர் பண்ணும். தென் யூஆர் டிஸ்பிளேயிங் லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்து லார்ஜஸ்ட். இந்த இஃப் எல்ஸ் நம்ம இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா, ஐ எம் ரைட்டிங் ஹியர், யூ ஜஸ்ட் see that. அந்த நடுவில் இருக்க இந்த பார்ட் மட்டும் நம்ம இஃப் யூஸ் பண்ணி எப்படி எழுதுவோம்? இஃப், I'll make the font size big so that easily you can see. If A is greater than B, largest is equal to A, semicolon, else largest is equal to B. இப்போ இந்த 4 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இங்கே ஒரே லைனாக எழுதியிருக்கோம். லார்ஜஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணோம். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்? ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், ஃபால்ஸாக இருந்தால் வேறு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். That can be written like this in a single statement. So this is called conditional expression. Then switch statement. Switch statement is a multi-way branching statement. It's an important question. It provides an easy way to dispatch the different parts of the code based on the value of the expression. And the expression or condition பொறுத்து different parts of the code execute ஆகும். ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஒரே டைமில் எல்லா பார்ட்டும் கிடையாது. இப்போ இந்த இதுதான் ஃபார்மேட். ஸ்விட்ச் எக்ஸ்பிரஷன், கேஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம். அந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க வேல்யூ இந்த கான்ஸ்டன்ட் 1 இருந்தால் இந்த கேஸ் 1ல் இருக்க வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா இதை ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்த கேஸில் இருக்க வேல்யூவான்னு பார்க்கும். கான்ஸ்டன்ட் 2 இருந்தால் அங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் கொடுக்கலாம். எதுவுமே மேட்ச் ஆகாட்டி டிஃபால்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்கும், அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் ஆகும். See the flow chart. எக்ஸ்பிரஷனில் இருக்க வேல்யூ ஃபஸ்ட்டு கேஸில் இருக்க வேல்யூவாக இருந்தால் அங்கே 1 பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த கேஸில் இருக்க வேல்யூ கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். அப்படி இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அதுவும் இல்லைன்னா அடுத்த கேஸில் இருக்க வேல்யூ கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். அப்போ அந்த கேஸில் இருக்க வேல்யூ எக்ஸிக்யூட் ஆகும். அதுவும் மேட்ச் ஆகாட்டி அடுத்த கேஸுக்கு போகும். இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் கேசஸ் கொடுத்துக்கலாம். எந்த கேஸில் இருக்க வேல்யூவும் இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்க வேல்யூ கூட மேட்ச் ஆகாட்டி டிஃபால்ட்டுன்னு ஒரு பார்ட்டு கொடுத்துருந்தா, இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது. டிஃபால்ட் பார்ட் கொடுத்துருந்தா இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த ஸ்விட்சஸ் அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த ரூல்ஸ் மட்டுமே ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கலாம். என்னன்னு பாருங்கள். த எக்ஸ்பிரஷன் ப்ரொவைடட் இன் ஸ்விட்ச் ஷுட் ரிசல்ட் இன் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதர்வைஸ் இட் இஸ் நாட் வேலிட். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்விட்ச் இப்போ நம்மங்கிறது நம்மள ஒரு வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் ஃபிக்ஸடாக.
அந்த மாதிரி ஃபிக்ஸட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இங்கே வந்து நம்ம இந்த கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் கேரக்டர் கொடுத்தா கூட அதனோட ஆஸ்கி வேல்யூ அதை எடுத்துக்கும். பட் மோர் தேன் ஒன் கேரக்டருங்கிறப்ப ஸ்ட்ரிங் இல்லையா, அந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரிங் எல்லாம் வரக்கூடாது. இட் ஷுட் ஹவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதில் இருக்கிற எக்ஸ்பிரஷனோ வேரியபிளோ இருந்தால். தென் டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் அலவுட். அப்படின்னா இப்போ இங்கே கேஸ் 1 கொடுத்துருக்கேன், மறுபடியும் 1 வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுக்குறேன், ரிப்பீட் பண்ணுறேன். அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணக்கூடாது. டூப்ளிகேட் கேஸ் வேல்யூஸ் ஆர் நாட் அலவுட். டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னு கொடுத்தா போதும். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எது கொடுக்குறோம்? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் டு டெர்மினேட் த ஸ்டேட்மெண்ட் சீக்வென்ஸ். When break statement is reached, the switch terminates and the flow of control jumps to the next line following the switch. Next line na idu kadiyad students. இந்த ஸ்விட்சுக்கு நெக்ஸ்ட் லைனுங்கிறது இது கிடையாது. ஸ்விட்ச் இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கு நெக்ஸ்ட் லைன்னா இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பிரேக் கொடுக்கறது எதுக்கு? இந்த பர்டிகுலர் பிளாக்கை வந்து பர்டிகுலர் கேஸ்லேருந்து இது பண்ணி எக்ஸிட் பண்ணி இந்த ஸ்விட்சை விட்டு வெளியே வர்றதுக்கு தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காட்டி என்ன ஆகும்னா, ஐ ஹாவ் ஷோன் யூ, என்ன ஆகும்? இப்போ கேஸ் 1னா சண்டே மட்டும் டிஸ்பிளே பண்ணும், ஆனால் அது மண்டேவும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கேஸ் மேட்ச் ஆச்சுன்னா இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அடுத்த கேஸ்க்கு போகக்கூடாது. அதுக்காக தான் பிரேக் கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் ரூல், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொடுக்காட்டி எரர்லாம் காமிக்காது, ஆனால் ஒமிட் ஆனால் என்ன ஆகும்? எக்ஸிக்யூஷன் வில் கண்டினியூ டு த next case and the flow of control will fall through subsequent cases until a break reaches. break வர வரைக்கும் அடுத்தடுத்த கேஸ்க்கு அது போயிட்டே இருக்கும். Then nesting of switch is also allowed. ஸ்விட்ச்குள்ளேயே மறுபடியும் இப்போ கேஸ் 1 இருந்தால் இங்கே ஒரு ஸ்விட்ச் கூட கொடுத்துக்கலாம், ஸ்விட்சுக்குள்ளே ஸ்விட்சும் வரலாம். அதான் nesting of switches allowed. Then அடுத்த 5 mark question, it's an important. if elseக்கும் ஸ்விட்ச்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். if else and switch both are selection statement. ரெண்டுமே selection statement தானே. the selection statement transfer the flow of program to the particular block of statement based upon the condition true or false. true அந்த ஒரு condition true or false வச்சு வேற பார்ட்டுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ரெண்டும் அதே தான். இங்கே ஆனால் மல்டிபிள் பிரான்ச்சிங், இது நிறைய if else யூஸ் பண்ணால் மல்டிபிள் பிரான்ச்சிங் மாதிரி கொண்டு வரலாம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். expression inside if statement decide whether to execute if block or else block. அந்த if block or else block or true block or false block அங்கிறது எதை பொறுத்து? அந்த எக்ஸ்பிரஷன் கண்டிஷனை பொறுத்து இருக்கு இல்லையா. இங்கே அதே மாதிரி தான். எக்ஸ்பிரஷன் இன்சைட் ஸ்விட்ச் இஸ் டு டிசைட் விச் கேஸ். இந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்து, அதாவது இதில் இருக்க வேல்யூ பொறுத்து தான் எந்த கேஸுங்கிறது டிசைட் ஆகும். தென் அண்ட் if else statement uses multiple statement for multiple choices. அப்போ பார்த்தோம் இல்லையா, லேடர் இஃப், மல்டிபிள் if else கொடுக்கலாம், நெஸ்டட் இஃப். இதில் வந்து சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபார் மல்டிபிள் சாய்ஸஸ். அங்கே ஒவ்வொரு இஃப்லேயும் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன் கொடுப்போம் மல்டிபிள் if elseல. இங்கே அப்படி கிடையாது, ஒரே எக்ஸ்பிரஷன் தான், ஆனால் மல்டிபிள் கேசஸ், மல்டிபிள் வேல்யூஸ், ஒவ்வொரு கேஸ் கூட கொடுத்துருக்கோம். if else statement checks for equality as well as for logical expression. if elseல வந்து நம்ம a greater than 5 அந்த மாதிரி greater than less than எல்லாமே செக் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு மட்டும் கிடையாது. இங்கே வந்து ஈக்குவாலிட்டி மட்டும் தான் செக் பண்ணும் ஸ்விட்ச். அதாவது if num is equal to 1 or if num is equal to 2 or if numல இருக்க வேல்யூ equal to 3, இப்படி தான் ஈக்குவல் டு செக்கிங் தான் பண்ணும். இங்கே வந்து greater than less than செக்கிங்லாம் பண்ண முடியாது. if statement evaluates integer, character, pointer or floating point type or boolean type. கண்டிஷன் எப்படிலாம் இருக்கலாம்னா, இன்டிஜராக இருக்கிற வேல்யூ கூட செக் பண்ணலாம், கேரக்டர் வேல்யூ கூட செக் பண்ணலாம், பாயிண்டர் வேல்யூவாக இருந்தால் அதை செக் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, பூலியன் டைப் வேல்யூ, எது வேணாலும் செக் பண்ணும். பட் ஸ்விட்சு செக் பண்ணுறது எவாலுவேட்ஸ் ஒன்லி கேரக்டர் இல்லைன்னா இன்டிஜர் டைப். இந்த இதில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்மில் இருக்க வேல்யூ கேரக்டர் இல்லைன்னா இன்டிஜர் டைப்பாக தான் இருக்கும். ஆனால் இஃப் வந்து என்ன டைப் வேணாலும் செக் பண்ணும். Then if the condition is false, else block statement will be executed. இங்கே என்ன ஆகும்? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் டிஃபால்ட் பார்ட்டுக்கு வரும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Okay students, I hope you have understood. In next part of the video, we shall continue to the iteration statement. Until then, bye.